ஒரு கோடை முதல்ல எழுதும்போதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சா போதும் மொத்த சிஸ்டமும் உடைஞ்சு போகுதா? அந்த குழப்பத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற சில வில்லன்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளேயே பல தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணவோ இல்ல ஒரு சின்ன பக்க சரி செய்யவோ முயற்சி செய்யும்போது ஏன் அது இவ்ளோ பெரிய தலைவலியா மாறுது? இதுக்கு காரணம் உங்க கோடுக்குள்ளேயே சில வில்லங்கள் ஒழிஞ்சிருக்கிறது தான். உங்க கோடோட ஒவ்வொரு பகுதியும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப சிக்கலா பிணைஞ்சிருக்கு இல்லையா? அந்த உறவுகளுக்கு ஒரு பெயர் இருக்கு. சொல்லப்போனா அவன்தான் நம்ம கதையோட மெயின் வில்லன். வாங்க யாருன்னு பார்க்கலாம். இதோ இவன்தான் அவன். இவனோட பேரு மிதமிஞ்சிய பிணைப்பு, அதாவது எக்ஸசிவ் கப்ளிங். இத ஒரு சிக்கலான வயரிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு சுவிட்ச் சரி பண்ண நினைச்சா மத்த வீட்டு லைட்டும் ஆஃப் ஆகுற மாதிரி. நீங்க ஒரு இடத்துல சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சாலும் சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் பிரச்சனை வரும். இதனால உங்க கோட் ரொம்ப பலவீனமாகி அதை மெயின்டைன் பண்றது நரகமாயிடும். இந்த சோர்ஸ் சொல்ற மாதிரி இந்த எக்ஸசிவ் கப்ளிங்கிற வில்லன் தனியா வரமாட்டான். அவன் கூடவே ஸ்மெல்ஸ், அதாவது நாற்றங்கள்னு சொல்லப்படுற பல சின்ன சின்ன கூட்டாளிகள் வருவாங்க. இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு தனி வில்லன் தான். இன்னைக்கு இதுல 4 முக்கியமான வில்லன்களை நாம சந்திக்க போறோம். சரி, நம்ம வில்லனை பாப்போமா? இவனை ஒரு வம்புக்கார பக்கத்து வீட்டுக்காரர்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்கறதுலயே குறியா இருப்பானே, அந்த மாதிரி. இந்த வில்லனுக்கு பேரு தான் ஃபீச்சர் பொறாமை. அதாவது உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட் தன்னோட வேலையை செய்யறத விட அடுத்த கிளாஸோட டேட்டாவையும் ஃபங்க்ஷன்ஸையும் பத்தி தான் அதிகமா கவலைப்படும். அதுகிட்ட இருந்து தகவலை வாங்கி வாங்கி தன்னோட வேலையை செய்யும். சொல்லப்போனா அது அடுத்த கிளாஸோட ஒரு பகுதியா இருக்க ஆசைப்படுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபீச்சர் பொறாமை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெத்தட் தன்னோட சொந்த டேட்டாவை யூஸ் பண்றதை விட வேற ஒரு ஆப்ஜெக்டோட டேட்டாவை அதிகமா யூஸ் பண்ணுச்சுன்னா அங்க ஃபீச்சர் பொறாமைங்கிற வில்லன் இருக்கான்னு அர்த்தம். அடுத்து நாம பார்க்க போற வில்லன் முதல் வில்லனை விட இன்னும் ஒரு படி மேல போய் குழப்பம் பண்ணுவான். இவனுக்கு பர்சனல் ஸ்பேஸ்னா என்னன்னே தெரியாது. இந்த வில்லனோட பெயர் தகாத நெருக்கம். ஃபீச்சர் பொறாமைங்கிறது அடுத்தவங்க வீட்டு வாசல்ல நின்னு எட்டி பாக்குறதுன்னா, இது அடுத்தவங்க வீட்டுக்குள்ள அனுமதியே இல்லாம நுழைஞ்சு அவங்களோட பிரைவேட் அலமாரிய திறந்து பாக்குற மாதிரி. ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட பிரைவேட் பகுதிகளை நேரடியா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப தப்பு. இந்த சோர்ஸ் சொல்ற மாதிரி இது சும்மா டேட்டாவை பாக்குறதோட நிக்காது. ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட இன்டர்னல் ஃபீல்ட்ஸையும் மெத்தட்ஸையும் நேரடியா யூஸ் பண்ணும். இது ரொம்பவே ஆபத்தான, உடைக்க முடியாத ஒரு பிணைப்பை உருவாக்கிடும். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். ஃபீச்சர் பொறாம உங்க பப்ளிக் டேட்டாவை பயன்படுத்த ஆசைப்படும். ஆனா தகாத நெருக்கமோ உங்க பிரைவேட் விஷயங்களுக்குள்ளேயே நுழைஞ்சு அதை எடுத்து தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த நினைக்கும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட 3வது வில்லன் ஒரு தனிப்பட்ட கிளாஸ் கிடையாது. இது ஒரு பலவீனமான அமைப்பை பத்தினது. சின்ன வயசுல நாம டெலிஃபோன் கேம் விளையாடிருப்போம்ல. ஒருத்தர் காதுல ஒன்னு சொன்னா அது கடைசி ஆள்கிட்ட போய் சேரும்போது வேறொன்னா மாறி இருக்கும். இது கிட்டப்பட்ட அதே மாதிரிதான். இங்க பாருங்க, ஒரு வேலையை செய்ய நீங்க ஆப்ஜெக்ட் ஏய கூப்பிடுறீங்க. ஆனா ஏ என்ன பண்ணுது? அது வேலையை செய்யாம பி கிட்ட கேக்குது, பி சி கிட்ட கேக்குது, சி டி கிட்ட கேக்குது. இப்படி ஒரு பெரிய சங்கிலி உருவாகுது. இதுல என்ன பிரச்சனைனா, நடுவுல பிலயோ சிலயோ ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட இந்த முழு செயினுமே உடைஞ்சிடும். இதுக்கு பேரு தான் மெசேஜ் செயின்ஸ்ங்கிற வில்லன். கடைசியா நம்ம 4வது வில்லனை பார்க்கலாம். ஒருவேளை இவன்தான் எல்லாத்துலயும் ரொம்ப கடுப்பேத்துற ஆளா இருப்பான். எதுக்கு இருக்கானே தெரியாம ஒரு அர்த்தமற்ற அதிகாரி மாதிரி நடந்துக்குவான். இந்த வில்லனோட பேர் மிடில்மேன், அதாவது இடைத்தரகர். இந்த கிளாஸ் எந்த ஒரு முக்கியமான வேலையுமே செய்யாது. அது ஒரு ரெக்வெஸ்ட வாங்கி எந்த வேல்யூவும் ஆட் பண்ணாம அப்படியே அடுத்த கிளாஸ் கிட்ட தள்ளி விட்டுடும். இதனால தேவையில்லாத ஒரு லேயரும் குழப்பம் வந்தா மிஞ்சும். இந்த சோர்ஸ் கேக்குற கேள்வி ரொம்ப சரியானது இல்லையா? ஒரு கிளாஸ் வேலைய அடுத்த ஆள் கிட்ட தள்ளி விடுறத தவிர வேற எதுவுமே செய்யலனா அப்புறம் அந்த கிளாஸ் எதுக்கு வேஸ்டா இருக்கணும்? இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். சரி, இத்தனை வில்லன்களை பார்த்தாச்சு. கொஞ்சம் பயமா இருக்கா? கவலைப்படாதீங்க, ஏன்னா ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்த கதையோட ஹீரோ வேற யாரும் இல்ல, நீங்க தான். இந்த வில்லன்களையெல்லாம் எதிர்த்து போராடுற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களோட மிஷன் ரொம்ப சிம்பிள். நாம பார்த்த ஃபீச்சர், பொறாம, தகாத நெருக்கம், மெசேஜ் செயின்ஸ், மிடில்மேன் மாதிரி வில்லன்களை உங்க கோட்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரீஃபேக்டரிங்கிற உங்க சூப்பர் பவரை வச்சு அவங்கள வீழ்த்தணும். உங்க கோடை சிம்பிளா, வலுவா மெயின்டைன் பண்ண எளிதானதா மாத்தணும். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா வேலை செஞ்ச கோட்ல
இந்த வில்லன்கள்ல யாரு ஒளிஞ்சிருக்கா அவங்கள கண்டுபிடிச்சு வீழ்த்துறது உங்க கையில தான் இருக்கு.